யூடிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இருப்பது சிம்மத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். கடந்த மாதம் தமிழகத்தை உலுக்கிய களத்தூர் கிராமத்தில் நடந்த கலவரத்தில் 2 அப்பாவி பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் ஆஸ்பத்திரி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பெண் உட்பட 7 பேரை காணோம். இதை பற்றி போலீஸ்காரங்க கிட்ட கேட்டேன். அப்படி நாங்கள் யாரும் அழைச்சிட்டு போகல அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கூட யாருக்கும் தெரில. இதை பற்றி இப்போ இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் கிட்ட என்னன்னு கருத்து கேட்கலாம். ஏன் நடந்தது சொல்லுங்க. நீதி கிடைக்கணும் தான் இதுக்கு ஒத்துக்கிட்டோம். காணாம போனவங்க எங்க ஊருக்கு திரும்பி வரணும். வரலன்னா ஒத்துக்க மாட்டோம். எங்க ஊர் பிள்ளைங்க இதுவரைக்கும் உசுரோட இருக்கிறாங்களான்னு கூட தெரியலையா. அவங்க உசுரோட திரும்பி வரணும் தாயா நாங்க ஆண்டவட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம்யா. ஜட்ஜை வந்துட்டு வருவாங்க. சார், நீங்கள் தான் தலைக்காயனா? எஸ் சார். நீங்கள் வேலையில் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சு? சார், ஐ ஜாயின் சர்வீஸ் இன். ஏன் தமிழ் வராதா? நீங்கள் வேலை செஞ்ச லட்சணத்தை மெச்சு பத்திரிகைகள் எப்படி படம் போட்டிருக்கான்னு பாருங்கள். காணாமல் போன 7 பேர் எங்க? எனக்கு தெரியாது சார். நீங்கள் தான் கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க சார். சரி, நீங்கள் போங்க. தேவைப்படும் போது கூப்பிட்றேன். எஸ் சார். நாளைக்கு கலவரம் நடந்த பகுதியை பார்க்கணும். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும். சார், அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப மோசமானவங்க சார். ஏற்கனவே கொதிச்சு போயிருக்காங்க. இப்போ வேண்டாம் சார். இப்போ வேண்டான்னு சொன்னால் கண்டிப்பாக போகிறோம் சார். களத்தூர் கிராமம் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில பார்டரில் இருக்குது சார். இந்த கிராமத்தோட மக்கள் தொகை 592 பேர் சார். இந்த கிராமத்தை கரும்புள்ளி கிராமம்னு அரசாங்கம் முத்திரை குத்திரிக்க சார். ஆக்சுவலாக இந்த ஊரோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, கருவக்காட்டுக்குள்ள ஊரை ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கும் சார். இந்த ஊரை சுற்றி சுமார் 25-30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கருவக்காடு தான் சார். ஜட்ஜையா வந்திருக்காரு. தயவு செஞ்சு வழி விடுங்கயா. உள்ள போட்டோம். ஐயா, இத கொலகார பாவிங்க ஊருக்குள்ள வரவே கூடாது. என் புள்ள குட்டி பேரனை எல்லாம் இழுத்துக்கிட்டு போனாங்க. இப்ப வரைக்கும் செத்தாங்களா பொழைச்சாங்களான்னு தெரியல சாமி. ஒரு நியாயத்தை சொல்லுங்க சாமி. அமைதி. கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரம் விசாரணை பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சிடுறேன். அப்பா எங்கன்னு கேக்குற எம்பளைக்கு நான் என்னையா பதில் சொல்றது? நீங்க உண்மையிலேயே நல்லவரா இருந்தா எங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல நீதியை கொடுத்துட்டு தான் உள்ள போகணும். இல்லன்னா ஊருக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதானே? போலீஸ்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனா இப்படியா? ஊரே கொந்தளிச்சு போயிருக்கு. அப்படி என்ன பண்ணீங்க? எத்தனை பேரை கொன்னீங்க? இல்லைங்கய்யா, கலவரம் நடந்தப்ப அந்த ஊர்க்காரங்க தான் என் போலீஸ் மேலே முதல்ல நாட்டு துப்பாக்கியால் சுட்டாங்க. அதுக்கப்புறம் பயமுறுத்துறதுக்காக போலீஸ்காரங்க அவங்க முட்டிக்கு கீழே சுட்டப்ப அதில் குறி தவறிப்பட்டு 2 பேர் செத்துட்டாங்கய்யா. அந்த காணாம போன 7 பேருங்க? அவங்க கருவக்காட்டு பக்கமோ இல்லை ஆந்திரா மலைப்பகுதியிலே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கய்யா. ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? அதுக்கு தான் ஊரே சேர்ந்து ஒப்பாரி வைக்குதா? ஏன் அப்படி போய் சொல்கிறீங்க? அந்த ஊரை பற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும். முழு விவரம் தெரிஞ்ச ஆளை கூட்டிகிட்டு வாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆறுமுகங்கய்யா. எந்த வருஷத்தில் அங்கே டியூட்டி பார்த்தீங்க? 1980 அந்த ஊரில் டியூட்டி பார்த்தங்கய்யா. சும்மா பேருக்கு ஊருக்கு வெளியே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்கய்யா. அந்த ஊருக்கும் போலீஸ்க்கும் அப்படி என்ன பிரச்சனை? ஐயா, அது இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லைங்கய்யா. காலங்காலமாக அந்த ஊருக்கும் நம்ம போலீஸுக்கும் உள்ள பிரச்சனைங்கய்யா. அந்த ஊருக்குள்ளே போலீஸ் போக முடியாதுங்கய்யா. மீறி போனால் உசுரோட திரும்ப முடியாது. திருட்டு தான் அந்த ஊருக்காரங்களோட குலத்தொழிலையா. கொலை கொள்ளை வழிப்பறின்னு அவங்க செய்யாத குற்றமே இல்லைங்கய்யா. இவனுங்களுக்கு வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு இருக்கோ இல்லையோ, ஒவ்வொருத்த மேலேயும் 4-5 கேஸ் இருக்குங்கய்யா. இவனுங்களை பார்த்து மற்றவங்க தான் பயப்படணுமே தவிர இவனுங்க யாருக்கும் பயப்பட மாட்டானுங்க. இந்த அளவுக்கு தைரியம் வர்றதுக்கு யார் காரணம்? அதுக்கு 2 பேர் தாங்க காரணம். ஒருத்தன் கிடாத்திருக்க, இன்னொருத்தன் வீரண்ணா. யாரு?
இவன் தான் கிடாத்திருக்க. இவன் வீரனா? ஐயா, இவங்க 2 பேத்துக்கும் களவு தான் பிரதான தொழிலா இருந்தாலும் கெடாத்திருக்கைக்கே கரிமூட்டம் போடுறதும் முக்கியமான தொழிலுங்கய்யா. ஊர்ல ஒரு கல்யாண காட்சின்னு வந்தா அவங்க 2 பேருமே வழிப்பறி கொலைக்கு கிளம்பிடுவாங்கய்யா.